ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இனியா இருந்துகிட்டு வீட்டுல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. ஏன்னா எந்த நேரமும் அந்த குழந்தைய பாத்துக்கணும், மாத்திரை சாப்பிடணும், செக்அப் பண்ணணும், அப்படி இப்படின்னு இந்த நாளை ரொம்பவே நல்ல இதோ கழிச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே மாசமா இருக்கிற அந்த நாள்தான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த சொர்க்கத்தை நமக்கு கொடுத்தது விக்ரம். அதனால விக்ரமுக்கு ஒரு நல்லபடியா அந்த குழந்தைய பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல கொஞ்சல் கொஞ்சல் கொஞ்சல்னு நம்ம விக்ரம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இனியாவோட வயிற்றுல காதை வச்சு கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, அம்மா ரொம்பவே பிஸியா இருக்காங்க, அவங்கள நீங்க தான் ஒரு நல்ல கணவரா பத்திரமா பாத்துக்கணும், நான் வர்ற வெளியே பாத்துக்கணும் அப்படின்னு என் மக சொல்லிட்டா. கண்டிப்பா நான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன், ஏன்னா அவளுக்கு நான் ப்ராமிஸ் நிறைவேற்றி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம இனியா நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுத்து அவருடைய பாசத்தையும் அன்பையும் பொழிகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, மறுநாள் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் ரெடியாகி போயிட்டு இருக்காரு. எல்லா நாளும் போலையும் இந்த நாளும் நமக்கு நல்ல நாளா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விக்ரம் போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க போனா ஒரு தலையில விடிகுண்ட போட்டுறாரு இந்த சுபாஷ். அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சார் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அதுதான் இல்ல சார், நம்ம தலையில இடியே இறக்குற மாதிரி அந்த தீனதயாளன் இன்ஸ்பெக்டரா வரப்போறாராம், அதுவும் இதே ஸ்டேஷனுக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பட்ட 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 பட்டன்னு ஒரு வண்டி சவுண்டு வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த தீனதயாளனோட வண்டி தான். உடனே வந்தாரு பாருங்க உள்ள. ஹலோ மே கமிங் சார் அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த கெல்ட்டு பூதை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் பின்னாடி திரும்பி பார்த்தா வந்துட்டாயா அப்படின்ற மாதிரி பின்னாடி நின்றுட்டு இருக்கான். அடப்பாவி, உனக்கு என்னடா துரோகம் பண்ண, உன்னை இப்பதான் அடிச்சு துவச்சி காய போட்டு தூரத்துல தள்ளி போட்டா நீ திரும்பவும் வந்திருக்கணும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் என்ன பண்றது, அவன் நம்மளோட பெரிய பதவியில இருக்கானே, அவனை என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா தான் இருக்காரு. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, இந்த கிழட்டு பூதத்தை என்னதான் அடிச்சு துவைச்சாலும் இங்கேயே தொலைதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவர் வந்ததுக்கான காரணம் மாயாவை பத்தி விக்ரம் அடுத்து என்ன முடிவு எடுத்துக்க போறாரு, மாயாவை பிடிக்கிறதுக்காக அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. இது தெரியாத நம்ம விக்ரம் இவன் எதுக்கோ வந்திருக்கான் கேட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனும் அந்த மாயாவும் ஒரே கூட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கடவுளையே அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் தெரியாத மாதிரி தான் காட்டிப்பாரு நம்ம விக்ரம். ஏன்னா விக்ரமோட ஸ்பெஷாலிட்டி தானே எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி அவங்க ரூட்லயே போய் கடைசியில் அதை கண்டுபிடிச்சு தொலைச்சி எடுக்கிறது தான் நம்ம விக்ரமோட ஸ்டைலு. இது யார் யாருக்கு தெரியும் தெரியாது அப்படின்றத கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அதுவும் இல்லாம தீனதயாளன் வந்தது யார் யாருக்கு பிடிச்சிருக்கிறது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் இந்த தீனதயாளன் ஒவ்வொரு மூவியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மாயாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அட கிழட்டு பையிலே, நீ கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் ஒரு பக்கம் மைண்ட்ல நினைச்சாலும் அது வெளியில காட்டாம இருக்காரு. ஏன்னா இது சீக்ரெட் ஆபரேஷனா. அதுக்கப்புறம் இனியா சீரியல் என்ன